காரம் மற்றும் ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு அரை கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணீர் விட்டு கொதிச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ட்ரை கோகனட் பவுடரும் சேர்த்து உப்பு பெருங்காயம் போட்டு மாவை கிளறி தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் கோகனட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்வீட் கொழுக்கட்டைக்கும் அதே அரை கப் மாவு, கொஞ்சம் ஒரு கட்டி வெல்லம் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்குள்ளே நம்மளோட காரப்பிடி கொழுக்கட்டை ஆறினதுனால மாவை அதை நான் கொழுக்கட்டைகளாக பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், நெய் கலவை விட்டுட்டு அதில் முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை, பாதாம் எல்லாம் போட்டுட்டு அந்த வெல்லத்தையும் சேர்த்துட்டு அரை கப்பு தண்ணி இதுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா வெள்ளை கரைசல்லேருந்தும் தண்ணி வரும். மாவு போட்டு நல்லா கிளறிட்டு ஆறினதுக்கப்புறமா இப்போது இதை நான் உருண்டைகளாக பிடிச்சு வச்சுட்ருக்கேன். இப்போ 2 பிடி கொழுக்கட்டைகளும் ரெடி ஆகிடுச்சு. இதை 10 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் சங்கடகர சதுர்த்திக்கு பிரசாதமாக இந்த கொழுக்கட்டைகளை பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வந்தது.